எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, அவதூறு பரப்பாதீர்கள். நடிகர் மோகன்லால் பேச்சு. நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, இங்கேதான் இருக்கிறேன். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று மலையாள நடிகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நடிகருமான மோகன்லால் தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டில் மலையாள நடிகை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் கேரள அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி ஹேமா தலைமையிலான குழுவின் அறிக்கை கடந்த வாரம் வெளியானது. அதில் மலையாள திரையுலகில் பணிபுரியும் பெண்கள் பலரும் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதையடுத்து மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மோகன்லால் விலகினார். தொடர்ந்து பாலியல் புகார்கள் எழுந்து வரும் நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இன்று நடிகர் மோகன்லால் செய்தியாளர்களை சந்தித்தார். மலையாள நடிகர்கள் சங்கத்திலிருந்து மோகன்லால் விலகிய நிலையில் செய்தியாளர்களின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளித்தார். மலையாள திரையுலகில் 21 சங்கங்கள் இருக்கும்போது அம்மா சங்கத்தை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? அனைத்து கேள்விகளுக்கும் அம்மா சங்கம் மட்டும் எப்படி பதில் சொல்லும் என்று கேட்டார். முன்னதாக அவர் பேசுகையில், நான் எங்கேயும் ஓடிவிடவில்லை, இங்குதான் இருக்கிறேன். பாலியல் புகார்கள் தொடர்பாக நீதிபதி ஹேமா குழு மேற்கொள்ளும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன். அம்மா சங்கம் தொடர்பாக அவதூறு பரப்பாதீர்கள் என்றார். மேலும் பாலியல் புகார் தொடர்பாக நீதிமன்றமும் அரசும் தங்கள் கடமையை செய்கின்றன. பாலியல் புகாரால் மலையாள திரையுலகில் உள்ள கடைநிலை ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. பாலியல் குற்றச்சாட்டு சர்ச்சைகளுக்கு ஒட்டுமொத்த கேரள திரையுலகமும் பதில் சொல்லும். எனவே மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா மீது அவதூறு பரப்ப வேண்டாம். வயநாடு போன்ற பேரிடர்களின் போது தொடர்ந்து மக்களுக்கு அம்மா சங்கம் பல உதவிகளை செய்துள்ளது. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம் எனவும் செய்தியாளர்களுக்கு மோகன்லால் அறிவுறுத்தினார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் உள்ள பிரச்சினை தொடர்பாக நான் எப்படி பேச முடியும் என செய்தியாளரின் கேள்விக்கு மோகன்லால் பதிலளித்துள்ளார்.